சேலம் அருகே ராமகவுண்டனூரில் தன்னை சித்தர் பாக்கியா என அழைத்துக் கொள்பவர் ஏலியனுக்கு கோயில் கட்டி பூஜை செய்து வருகிறார். சிவன் படைத்த உலகின் முதல் பிரபஞ்ச தெய்வம் ஏலியன் தான். இவங்க இருக்கிறது நிஜம், வாழ்கிறது நிஜம். நம்மளுடைய ஆலயத்துக்குமே சூட்சம ரூபத்தில் 2 முறை வந்து போயிருக்காங்க. அதீத சக்தி படுத்த தெய்வம் ஏலியன். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக மறைக்கிறாங்க. அது எங்கள் மூலியமா வெளிவந்துங்கிறது தான் விதி. இவங்களுடைய தொன்று தொட்டு, அதாவது மதுரை மாவட்டம் திருமங்கலத்துல சோழவந்தான் ரோட்ல ஸ்ரீ அருள்மிகு ரஜினி கோயில் ஒரு கோயில் எப்பயுமே இருக்கும். எங்களுக்கு அப்புறம் எங்க ஜென்ரேஷன் நாங்க இதை கும்பிடுவோம். எப்படின்னா சிவராத்திரிக்கு குலசாமின்னு போய் கும்பிடுவாங்களா, அதே மாதிரி ஒவ்வொரு சிவராத்திரிக்கும் அது எங்க குலசாமியா இருக்கும். எங்க ரிலேஷன் எல்லாருமே வருவாங்க. அந்த மாதிரி முழு வேலையை செஞ்சு அவரை நான் கும்பிட்டு போன அன்னைக்கு தான் எனக்கு வேலையே கிடைச்சிச்சு. அந்த அனுபவத்தை, அந்த விஷயத்தை இந்த உலக மக்கள் எல்லாரும் தெரிஞ்சுட்டு அவரை சாமியா ஏத்துக்கிட்டு நம்ம கோயிலுக்கு வரணும்ன்றது எங்க ஆசையை தவிர மற்றபடி எங்களுக்கு இதுல எந்த விளம்பரமும் இல்லை. அதை நாங்க எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ அருள்மிகு ரஜினி கோயில் சார்பா நீ தூக்கி சுமக்குதெல்லாம் கடவுள் கிடையாது, உன்னே தூக்கி சுமக்கிறானே அவன் தான் கடவுள் அப்படி சொன்னாங்க. நீ அபிஷேகம் பண்றதெல்லாம் கடவுள் கிடையாது, உன்னை அபிஷேகம் பண்றானே அவன் கடவுள். உன் உயிரை வாங்க வந்ததெல்லாம் கடவுள் கிடையாது, உனக்காக உயிரை கொடுத்தானே அவன் கடவுள். அப்போ ஒரு பொண்ணு சொல்றது, அங்கிள் எங்காள் மாதிரியே பேசுறீங்களே அங்கிள். எங்காள்னா அந்த அம்மா ரஜினி ரசிகரான். நான் என்ன சொல்றேன் அப்படி, அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஆளு, சார் சாமி நீங்க கிறிஸ்டினா? நான் இயேசுன்னு சொல்லவே இல்லை, அவன் கண்டுபிடிச்சிட்டான் நான் வணங்குற கடவுள் யாரு அப்படின்றது. இன்னைக்கு மனித மனங்களை சாத்தான் என்ன செய்யலாம், பல விதத்துல வஞ்சிக்கிறான். கடவுள்கிட்ட இருந்து நம்ம பிரிக்கிற வேலையை செய்யறது, அப்புறம் உண்மையான அந்த இறைவனை விட்டு சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் மனிதர்களாகவே இவங்களா கடவுளை சிருஷ்டித்துக் கொள்வது, இவங்கள கடவுளை உருவாக்கி கொள்வது. இப்ப பாருங்க, ஏலியனை கூட கடவுளாக வழிபடுற ஏலியன் அப்படிங்கிறது இது வரைக்கும் உலகத்துல நிரூபிக்கப்பட்டு ஒன்று இல்லை. அதை சினிமாக்கள்ல இப்படி ஒரு நாம இந்த பூமியில எர்த்துல வாழ்றோம், வேறு கிரகத்துல ஏதாவது ஒரு உயிரினம் வாழ்ந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு மனித கற்பனையிலே தோன்றின ஒன்றுதான் பாத்தீங்கன்னா அந்த ஏலியன் கான்செப்ட். ஆனா ஏலியனையே ஒரு கடவுளாக வழிபடுகிற ஒரு சிந்தை பாருங்க இன்னைக்கு மனிதனுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கு கோயில் எல்லாம் கட்டி அதுக்கு நிறைய பக்தர்கள் எல்லாம் சேர்த்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கோயிலை கட்டுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் பணங்களை வாரி இறைக்கிறதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஏன் ஏலியனை விடுங்களேன், நாம மத்தியில இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ரஜினி, சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு கூட மதுரையில ஒரு கோவில் கட்டிருக்கிறாங்க. குஷ்புக்கு திருச்சியில கோயில் கட்டினது, இப்படி சமகாலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களை கூட ஏதோ ஒன்று அவர்களிடத்துல இவர்களுக்கு பிடிச்சு போய் அவங்க மேல ஒரு பைத்தியமாக இவருடைய சிந்தனை மாறி அவங்களையே இறைவனாக வழிபடுற ஒரு அவலமான ஒரு விஷயங்கள் எல்லா நாடுகள்லையுமே எல்லா மக்கள் மத்தியிலையுமே இது காணப்படுகிற ஒரு அருவருப்பான விஷயமா இருக்கிறது. விக்கிரக ஆராதனை என்னைக்குமே ஒரு அருவருப்பான ஒரு விஷயம், கடவுளுக்கு எதிரான ஒரு செய்கை. இந்த செய்கையை சாத்தானால் மனித மனத்துக்குள்ள விதைக்கப்பட்டு தேவனை விட்டு ஒரு பிரிக்கிற ஒரு பெரிய விஷயத்தை சத்துரு செஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, அவர்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி, அவர்கள் சிருஷ்டிகரை அறியும்படியான கிருபையை ஆண்டவராகிய தேவன் தரும்படி நம்ம யாவரும் பிரார்த்தனை பண்ணிக்கிருவோம். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா எப்படி இந்த பல தெய்வங்களான வழிபாடு உண்டானுச்சு அப்படிங்கிறத இந்த 2 எக்ஸாம்பிளை வச்சு இன்னைக்கு நம்ம எல்லாரும் கத்துக்க முடியும். ஒரே கடவுள் தான், இந்த அண்ட சராசரங்களையும் படைத்தவர் ஒரே இறைவன் தான், கர்த்தர் ஒருவரே, அவரை என்று வேறொரு தேவன் இல்லை என்று நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. இதை ஏதோ பெரிய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய ஒன்றும் கிடையாது. தடவி நம்ம பார்த்தாலே ஈஸியாக தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் கடவுள் எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் கடவுள் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த 6 அறிவை பயன்படுத்தி இறைவன் யார் என்று சிந்தித்து பார்த்தாலே அவர் ஒருவர் என்பதை கண்டுபிடிக்க முடியும் என்பதை கடவுள் என்ன செஞ்சிருக்காரு, அதை திருஷ்டாந்தப்படுத்தி தான் வச்சிருக்கிறாரு. ஆனா ஏனோ தெரியல, ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த கடவுள்களை உருவாக்குவதிலே அவர்களாக கடவுளை என்ன செய்யறது, காண்பதை எல்லாம் இறைவனாக. ஒரு மரத்தை கூட விடுறதில்லை, ஒரு கல்லை விடுறதில்லை, மலைகளை விடுறதில்லை. இப்படி எதை எடுத்தாலும் இறைவனாக வழிபடக்கூடிய ஒரு சிந்தனையே சத்துருவால் விதைக்கப்படுகிற ஒரு அவலம்தான் இன்னைக்கு பூமியில காணப்படுது. எப்படி இந்த பல தெய்வ வழிபாடுகள் உருவானுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அன்றைய நாட்கள்ல மன்னர்களை வழிபடக்கூடிய ஒரு பண்பு பாத்தீங்கன்னா அநேக பிரஜைகளுக்கு மக்களுக்கு இருந்துச்சு. அந்த மன்னர்கள் தான் இப்ப ஒருத்தர் வழிபடுறாருன்னு வச்சுங்களேன், அவரை நான் மன்னரை வழிபடுறேன்னு அவருக்கு தெரிந்து, ஏன்னா மன்னர் தன்னை போஷிக்கிறாரு, தன்னை பாதுகாக்கிறாரு, இதெல்லாம் வைக்கிறனால இப்ப காக்கிறவர், நம்மளை பராமரிக்கிறவர் இறைவன் அப்படிங்கிற அடிப்படையில பாத்தீங்கன்னா மன்னர்களை வழிபட ஆரம்பிச்சாங்க.
அப்புறம் தங்கள் வீட்டிலே மரித்த பெரியவர்களை எல்லாம், இன்னைக்கும் பாருங்க, செத்தவங்களுடைய தன்னுடைய பாட்டியோ தன்னுடைய தாய் தகப்பனோ மரித்து விட்டா அவங்களுக்கு ஒரு போட்டோ வச்சு வழிபடுவாங்க. கொஞ்சம் பணக்காரங்களா இருக்கும்போது அவர்களுடைய இருதயம் சத்துருவால் சில நேரங்களில் வஞ்சிக்கப்படும் பொழுது செத்து போன தன்னுடைய மூதாதையர்களையே குலதெய்வமாக வழிபடுகிற ஒரு வழக்கம் எல்லாம் இன்னைக்கு இருக்குது. கண்கூட இப்படி எல்லாம் பாக்குறோம். இப்படித்தான் இன்னைக்கு முக்கோடி தேவர்கள் என்று சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எண்ண முடியாத அளவுக்கு கடவுள்களை இன்னைக்கு மனிதன் என்ன செஞ்சிருக்கான், உண்டாக்கி வச்சிருக்கிறான். ஆனா இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்த்தர் இறைவன் ஒருத்தரே இறைவன், அவர் தவிர வேறு ஒரு இறைவன் இல்லை என்பதை திஷ்டாந்தமாக நம்மால என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்ப இவருடைய மனக்கண்கள் எல்லாம் நாம் கர்த்தர் திறக்கும்படியாக நாம் எல்லோரும் பிரார்த்தனை செய்ய வேண்டியது முக்கியமான விஷயம். அவர்களுக்கு இந்த உண்மையான சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதும் நம்முடைய தலையாய கடமையாக இருக்கிறது. ஆனா வேதாகமத்துல ஏதோ பல கடவுள்கள் இருப்பதை போல சில வசனங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன் அப்படி சிலருக்கு தோணுதுன்னா, அந்த வசனங்களை சரியாக அவங்க உய்த்து படிக்கிறது இல்லை. ஒரு ஆராய்ச்சி பண்ணி படிக்காம ஒரு மேலோட்டமா படிக்கும்போது ஏதோ இன்னைக்கும் சில பாஸ்டர்கள்லாம் எல்லை கடவுள் இருக்குது, எல்லையை காக்கிற கடவுள் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்பி போதிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இஸ்ரேல் மக்கள் கூட வரும்போது யோசுவா சொல்லும்போது அவர்களை காத்த நிழல் அகன்றது அப்படிங்கும்போது ஏதோ அந்த பட்டணத்துல ஏதோ ஒரு நிழல் அந்த மக்களை காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. ஆனா இந்த உலகத்துல காக்கிறவர் ஒரே ஒருத்தர், கர்த்தர் மட்டும்தான். சாத்தான் அழிக்கிறவனாத்தான் இருப்பான், வஞ்சிக்கிறவனாத்தான் இருப்பான், ஏமாற்றுக்காரனாத்தான் இருப்பான், கெடுக்கிறவனாத்தான் இருப்பான். ஆனா என்னைக்குமே காக்கிறவர் இந்த உலகம் முழுவதையும், ஒருவேளை அவங்க கடவுளை அறியாதவங்களா இருக்கலாம் அல்லது கடவுளை நம்பாதவர்களாக கூட இருந்தாலும், இந்த உலகத்தையே காக்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராகிய தேவன் தான். ஒரே கர்த்தர் தான், அவர் மட்டும்தான் எல்லாத்தையுமே இன்னைக்கு போஷிக்கிறார், வழி நடத்துறார். அவர் நல்லவர்கள் மீதும் பொல்லாதவர்கள் மீதும் தமது சூரியனை உதிக்க பண்ணி தம்முடைய ஆசீர்வாதமான மழையை பெய்ய பண்ணுகிறாராம். எல்லாருக்கும் உணவளிக்கிறவர் தான். தம்மை தேடுகிறவர்களுக்கும் தேடாதவர்களுக்கும் உணவளிக்கிறார். அதனாலதான் அவரை குறிச்சு அவர் ஐஸ்வர்ய சம்பன்னனர் என்று வாசிக்கிறோம். அவர் எல்லாருக்கும் பொதுவான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாரு. கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கும் என்ன செய்யறாரு, அவனுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, அவனுக்கு குழந்தை குட்டி பிறக்குது, அவனுக்கு நன்மையான விஷயங்கள் பிறக்குது. இதை சகோதரன் கூட சொல்லுவாரு, ஏதோ ரஜினியை கும்பிட்டுட்டு போனனால எனக்கு வேலை கிடைச்சிச்சு அப்படிம்பாரு. ரஜினியை கும்பிட்டுட்டு போகாம இருந்தாலும் அவருக்கு வேலை கிடைச்சிருக்க முடியும். அல்லது கடவுளே இல்லை என்று சொல்லுகிற நம்ம நபர்கள் கூட என்ன செய்யறாங்க, பெரிய பெரிய வேலைகள்ல அமர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த மாதிரி விஷயத்தை வச்சுக்கிட்டு நாம உன்னை கும்பிட்டுட்டு போறனால அது நடக்குதுன்னு அது கடவுளாக மாத்திரக்கூடாது. அந்த விஷயத்தை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். இது சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய வலை, தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு வஞ்சக வேலை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது. சரி, அப்படிப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏதோ பல கடவுள் இருக்கிற மாதிரி ஒரு சில வசனங்கள் இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 95 4வது வசனம், கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவருமா இருக்கிறார், எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். அப்ப நிறைய தேவர்கள் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு கேள்வி வரும். ஆக்சுவலா இங்க சங்கீதக்காரன் என்ன சொல்ல வர்றாருன்னா, உலகத்திலே நிறைய கடவுள் இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கப்பா, ஆனா அவர் மட்டும்தான் கர்த்தர், அவர் மட்டும்தான் தேவன்கிறத சொல்வதற்காக சொல்லப்பட்ட வசனம் தான். கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் போது நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். கீழே உள்ள வசனம் 5வது வசனத்தை வாசிக்கிற பாருங்க. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்ப இந்த உலகத்துல பல கடவுள்னு நினைச்சுக்கிட்டு மரிச்சு போன மூதாதையர்களையோ அல்லது மன்னர்களையோ அல்லது தனக்கு பிடித்தமான சிலர் மரிச்சு போனா அவங்க இழப்பை தாங்க முடியாம அவர்களை வழிபடும் பொழுது, இப்ப எனக்கு அவங்க நான் யாரை வழிபடுறேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆனா ஜெனரேஷன் மாற மாற பிள்ளைகள் பிறக்க போது பாத்தீங்கன்னா இந்த எந்த சரித்திரமே தெரியாம கடவுள் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த கடவுள்ங்கிற மட்டுமே நினைச்சுக்குவாங்க. அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த உலகத்திலையும் பல கடவுள் நம்பிக்கைகள் உருவாகி இருக்கிறதே நம்மளால அறிய முடியும். அப்ப இந்த வசனத்தின் அடிப்படை ஏதோ நிறைய கடவுள் இருக்கிறதாக சொல்லல, மக்கள் அப்படி கடவுளாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து தான் வேதம் தெளிவுபடுத்துகிறது. இதே விஷயத்தை நீங்க 1 கொரிந்தியர் 8வது அதிகாரத்திலேயே வாசிக்க முடியும். அநேக கர்த்தாக்கள் இருக்கிறாங்க, தேவர்கள் எண்ணப்படுகிறவர்கள் இருக்கிறாங்க, ஆனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஒரே தேவன் தான் உண்டு என்பதை கூட பவுலடிகளும் ரொம்ப தெளிவா எழுதுறாங்க. அன்னைக்கு பழைய ஏற்பாட்டிலும் சரி பல பரிசுத்தவான்கள் பாத்தீங்கன்னா கடவுள் அல்லாத ஒன்றை கடவுளாக நம்பிக்கொண்டிருந்தவங்க உண்மையான கடவுள் அவர்களை சந்திக்கும் போது கர்த்தரே மெய்யான தெய்வம் என்பதை கண்டு கொண்டாங்க. அப்படிதான் நம்ம பாக்குறோம். எரிகோ அப்படிங்கிற பட்டணத்துல ராகாப் என்கிறவங்க அந்த பட்டணத்து மக்களால் வேசியாக மாற்றப்பட்டு ஒரு பெரிய கொடிய சூழ்நிலையில இருக்கிறாங்க.
அப்ப அவங்க உண்மையான இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை அவர்கள் அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சப்ப அந்த தேவனை குறித்து அந்நிய தெய்வத்தை வணங்கி கொண்டு, அதுவும் அவங்க விபச்சாரியாக்கப்பட்ட சூழ்நிலையிலே அந்த பட்டணத்தால் அப்படி ஆக்கப்பட்டிருக்காங்க. நம்ம தேசத்திலையும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பொட்டுக்கு கட்டிவிட்டு சிலர் விபச்சார தொழில தள்ளுகிற நிகழ்வு போல அன்னைக்கு அப்படி அந்த அம்மாவை அப்படிதான் தள்ளி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. அந்த அம்மையார் சொல்றாங்க பாருங்க, கர்த்தரை குடிச்சு எப்படி ஒரு மகத்தான சாட்சி சொல்றாரு பாருங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். சோ உண்மையான அந்த இறைவனை இந்த அம்மையார் அறிந்து ரட்சிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அதே மாதிரி தரியு ராஜா, ஆண்டவர் தரியு ராஜாவை பார்க்கும்போது அவரும் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த விஷயம்தான். தானியேல் மூலியமாக உண்மை தெய்வத்தை, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிச்சு. அந்த வாய்ப்பின் அடிப்படையில் அந்த உண்மையான கர்த்தரை குறித்து அவர் எப்படி வியப்பாக பூரித்து போய் ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு மகத்துவம் உள்ள தேவன் இருக்கிறாரா என்று அந்த தெய்வத்தை குறித்து சாட்சி சொல்றார். இந்த வசனத்தை வாசிக்கிறேன். தானியேல் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தம் நிற்கும், தானியேலின் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும், வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர் என்று எழுதினான். சகல ஜனங்களுக்கு இவர்தான்ப்பா கர்த்தர் அப்படிங்கிறத ஒரு மிகப்பெரிய ஒரு அறிக்கையை, ஆச்சரியமூட்டும் அறிக்கையை தரியு அறிக்கையிடுகிற விஷயத்த பார்க்கிறோம். இப்படி தரிய அறிக்கையிட்டது போல, இப்படி அந்த பெண்மணி ராகாப் என்கிற பெண்மணி அறிக்கையிட்டது போல, நம்முடைய தேசத்திலே சாத்தானால் கண் சொருகி போய் இப்படி எதையோ ஒன்றை வழிபட்டு கொண்டிருக்கிற, சக மனிதர்களை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிற, ஏலியனையெல்லாம் வழிபட்டு கொண்டிருக்கிற மக்கள் எல்லாம் மனம் திரும்பும்படி ஜெபிப்போம். சிலர் சொல்லுவாங்க, இப்ப இயேசு கிறிஸ்து மனுஷனா பிறந்தவரை தாங்க நீங்க கும்பிடுறீங்க அப்படின்னு. மனுஷனா பிறந்தவரை கும்பிடல. எப்பவுமே மனிதர்கள் கடவுள் என்றைக்குமே ஆக முடியாது. கடவுள் கிருபையாய் தம்மை போல அவர் மாற்றுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தாலும் அது என்ன ஏதுன்னு நமக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா எப்பவுமே மனிதர்கள் இறைவனாக முடியாது. ஏன்னா இறைவனுடைய சிருஷ்டி தான் மனிதர்கள். இந்த உலகத்திலே பார்க்கிற அத்தனையும் கடவுளால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா இயேசு கிறிஸ்து கடவுளாய் இருந்தவர் மனிதனானார். நம்மை மீட்கும்படி, நம்மேல் வைத்த அன்புக்காக நம்மை போல அவர் என்ன செஞ்சாரு? மனித வடிவம் எடுத்து இந்த பூமிக்கு வந்தார். அவரைத்தான் ஆராதிக்கிறமே ஒழிய மனிதர்கள் என்னைக்குமே கடவுளாக முடியாது. இதுவே சுவிசேஷம். அந்த அன்பு தெய்வம், இந்த அண்ட சராசரத்தையும் படைத்த அந்த தெய்வம் உங்களுக்காக மனிதனாக வந்து உங்கள் பாவ சாபங்கள் எல்லாம் போகும்படி தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நம்ம எல்லோருக்கும் மீட்பை தந்திருக்கிறார். இந்த நற்செய்தியை எல்லாருக்கும் கொண்டு செல்வோம். இப்படி கண்மூடித்தனமாக இருக்கிற மக்கள் எல்லாம் சீக்கிரத்திலே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு சாத்தானுடைய பிடியிலிருந்து, அவனுடைய மாய வலையிலிருந்து விடுபட்டு சிருஷ்டிகரை அவர்கள் யாவரும் கண்டுகொண்டு ரட்சிப்படையும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் யாவரும் ஜெபிப்போம். ஒருவேளை தேவனை அறியாதவர்களாய் கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கே அந்த உண்மை தெய்வத்திடத்துல மனம் திரும்புங்க. நீங்க செய்யறதெல்லாம் கடவுள் கிடையாது. நீங்க உண்டாக்குனதெல்லாம் கடவுள் கிடையாது. உங்களை உண்டாக்கினவர் தான் கடவுள். அந்த கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதே உண்மையான சத்திய போதனையா இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்கட்டும். காட் பிளஸ் யூ. அந்த வார் நீ தூக்கி சுமக்குதெல்லாம் கடவுள் கிடையாது. உன்னே தூக்கி சுமக்கிறானே அவன் தான் கடவுள் அப்படி சொன்னாங்க. நீ அபிஷேகம் பண்றதெல்லாம் கடவுள் கிடையாது. உன்னை அபிஷேகம் பண்றானே அவன் கடவுள். உன் உயிரை வாங்க வந்ததெல்லாம் கடவுள் கிடையாது. உனக்காக உயிரை கொடுத்தானே அவன் கடவுள். ஒரு ஆளு, சார் சாமி நீங்க கிறிஸ்டினா? நான் இயேசுன்னு சொல்லவே இல்லை. அவன் கண்டுபிடிச்சிட்டான் நான் வணங்குற கடவுள் யாரு அப்படின்றதுக்கு. அல்லேலூயா.